நம்ம கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம். பரமனை பாடி புகழ்வோம். என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனம் இராது என்ற இறைவார்த்தைக்கேற்ப நம்ம நிகழ்ச்சியில உள்ளத்திலிருந்து பல பாடல்களை பரமனை புகழ்ந்து பாடிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு வாங்க ஜெரோம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஜூலி, இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா, இவ்வளோ எபிசோடில் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கே தெரியும், நாங்கள் பயங்கரமாக எப்போ ஜூலி எக்ஸைட்டாக பார்த்தோம் அப்படின்னா குட்டீஸ் வரும்பொழுது தான். இன்றைக்கும் அதே மேஜிக் தான் நடக்க போகுது. அந்தளவு குட்டீஸ் இல்லை, கொஞ்சம் வயசில் பெரியவங்க வந்திருக்காங்க. கரூர்லேருந்து புனித குழந்தை தெரேசால் ஆலயத்திலேருந்து ஜூனியர் கொயர் தான் இன்றைக்கி ஜூலி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ எவ்ரி ஒன். ஜூலி, முதல் பாட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள், அதான் எக்ஸைட்டடாக இருப்பீங்களே. கேட்டுடலாம். கண்ணு, ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாட போகிறீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடுறோன்னா ஆண்டவரை துதிச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு எடுத்துருக்கோம். இந்த சாங் எங்கள் கொயருக்கே ரொம்ப ஒரு பிடிச்சமான சாங். ஒரு முறை பாடுறது அப்படிங்கிறத 2 முறை ஜெபிப்பதற்கு சமம். அதோட மையமாக வச்சு இந்த முதல் பாட்டை நாங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துறதுக்காக இந்த முதல் பாட்டு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சாங்கை சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளும் பரமனை புகழ்ந்து போற்றுவோம். Re 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 re
ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். சம குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங்கே எக்ஸலன்ட் சிங்கிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்ற திருப்பாடல் 34 இறைவார்த்தை 8 சொன்ன மாதிரியே லைஃபை அவர்கிட்ட சரண்டர் பண்ணா ஆண்டவருடைய தூதரே நம்மளை காப்பார்னு ரொம்ப அழகா சூப்பராக பண்ணாங்களே ஜெரோம். ஆமாம் ஜூலி, ரொம்ப அழகாக இருந்தது. ஓப்பனிங்கில் அந்த ஸ்வரம் ஆகட்டும், தம்பியோட கீஸ் ஆகட்டும், அழகாக இருந்தது. ஆனால் அதை விட எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், எப்போவுமே நீங்கள் தான் ஏதோ ஒரு பைபிள் ரீடிங்கை சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கே அந்த குழந்தை சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப குழுகுலுன்னு இருந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன பாட்டுன்னு கேட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்ப அழகாக பாடி கலக்கிட்டீங்க. செகண்ட் பாட்டு என்ன பாட்டு பாட போகிறீங்க? இது வந்து நாங்களாக ஓனாக கம்போஸ் பண்ண பாட்டு. இது வந்து ஒரு ஆராதனை பாட்டு. இது எங்கள் சர்ச்சில் வந்து ஆராதனை போர்டு பாடக்கூடிய பாட்டு. இது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமே ஆண்டவர் எப்படி போற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டாக நாங்கள் எடுத்திருக்கோம். நம்மளும் இவங்க கூட சேர்ந்து இறைவனை ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். நான் உயிர் வாழ்ந்திடும்
உயிர் வாழ்ந்திடும் ஒவ்வொரு நாளும் என் உயிர் நீங்கிடும் எவ்வேளையும் நான் உயிர் வாழ்ந்திடும் ஒவ்வொரு நாளும் என் உயிர் நீங்கிடும் எவ்வேளையும் என் வாழ்வில் நான் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் வழியில் நான் வீழ்ந்தாலும் எழுந்தாலும் என் வாழ்வில் நான் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் வழியில் நான் வீழ்ந்தாலும் எழுந்தாலும் துதி ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே நான் உயிர் வாழ்ந்திடும் ஒவ்வொரு நாளும் என் உயிர் நீங்கிடும் எவ்வேளையும். ரொம்ப அழகா செமையா பாடினீங்க. பாட்டு பாடுறது ஒரு சூப்பர்னா நீங்கள் கம்போஸ் பண்ண பாடலோட வரிகளும் வேறு லெவலில் இருந்துச்சு. பெரியவங்க நாங்களாம் லைஃப்பில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட கோச்சிப்போம். ஆனால் தந்தையா உயிர் உள்ளவரை எந்நாளும் காப்பவரை நாங்கள் உயிர் உள்ளவரை பாடுவோம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் துதிப்போன்னு எங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக பாடினீங்க குட்டீஸ். வாழ்த்துக்கள். என்ன ஜெரோம், உனக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அவங்க ஸ்டான்ஸாவில் வந்து ஒரு ஆலாபனை ஆன் பண்ணதாகட்டும், இல்லை அந்த ஸ்டான்ஸாவோட எண்டில் சொல்லி ரொம்ப எல்லாரும் சேர்ந்து முடிச்சாங்க இல்லையா, அது கேட்க சுகமாக இருந்துச்சு. இவங்க சொன்னாங்களே ஜூலி, நாங்கள் ஓன் கம்போசிஷன் அப்படின்லாம், இது எங்கே பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஜீவஜோதி கலை தொடர்பகம் வந்து டிவைன் ரிதம்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க இல்லையா, அதில் இவங்க கலந்துக்கிட்டப்போ இந்த பாட்டை இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஜூலி, 3வது பாடல். அடுத்து என்ன பாட்டு பாட போறீங்க? எதுக்காக அந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க? இந்த சாங் வந்துட்டு கன்னடா சாங்கு. இதை வந்துட்டு நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு திருவிருந்து பாட்டு. இதை வந்துட்டு நம்ம நற்கருணை உள்ளே வாங்கிட்டு ஆண்டவர் வந்துட்டு நமக்குள்ளே வர்ற மாதிரி, அவர் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரணும்னு இந்த பாட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். பாப்பா ரொம்ப அழகாக சொன்னாங்க, வாங்க கேட்டு பார்க்கலாம்.
உங்கள் புது முயற்சியில் பயங்கர அட்டகாசமாக இந்த பாட்டை பாடி முடிச்சிட்டிங்க. ஜெரோம், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக கவனிச்சியா? திருத்தூதர்களை நீங்கள் அழைச்சி பலப்படுத்துனீங்க. அப்போது எங்கள் துன்பத்தில், எங்கள் கஷ்டத்தில், எங்கள் தோல்வியில் நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு உரிமையோடு அர்ப்பணித்து ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் பாடினப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட் ஜூலி. ஆக்சுவலி இது கன்னடாலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அந்த அர்த்தமும் போயிடக்கூடாது, அதே சமயம் அந்த டியூனுக்கு உறுத்தவும் கூடாது. அது ரொம்ப அழகாக ஒரு டீமாக சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையோடு அழகாக பண்ணியிருக்கீங்க. அது கேட்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரிஜினல் கிரியேட்டர்ஸும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஜூலி, நெக்ஸ்ட் சாங் என்னது? ரொம்ப அழகாக அருமையாக 3 பாடல்களை பாடி முடிச்சாச்சு. கடைசியாக என்ன பாட்டு பாட போகிறீங்க? எல்லா சைல்டுக்கும் பேரண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ஒரு சில சைல்டுக்கெலாம் வந்து பேரண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஜீசஸ் வந்து பேரண்ட்ஸ் இல்லாத சைல்டுக்கெலாம் வந்து ஒரு நல்ல பேரண்ட்டாக இருப்பாங்க. அப்புறமேட்டு இந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சில நேரத்தில் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த பாட்டு வந்து என்னை ரொம்ப ஹீல் பண்ணுச்சு. தேங்க்யூ. எல்லாமுமாய் இருக்கிற இறைவனை புகழ்ந்து பாடுறாங்க, வாங்க கேட்கலாம். நீரே
தேற்றும் தெய்வம் நீரே, ஒரு தந்தை போல் காக்கும் தெய்வம் நீரே, தோள் மீது தாங்கும் நண்பன் நீரே, என் எல்லாமும் நீரே. வாரும் வாரும் இயேசுவே, என் உள்ளத்தில் ஆறுதல் தாருமையா. வாரும் வாரும் இயேசுவே, என் உள்ளத்தில் ஆறுதல் தாருமையா. தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே. தாய் போலன்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடினீங்க. கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீ டிப்ரெஷன் சொன்னது கேட்கும்போது எனக்கே டிப்ரெஸ் ஆயிடுச்சுமா. ஆனால் இந்த பாட்டில் அது எல்லாமே சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜூலி, ஒரு முக்கியமான பர்சன் பற்றி நான் சொல்லணும். தம்பி கீஸ் வாச்சியப்பா, உனக்கு தாவீதை பற்றி தெரியும்ல? அவர் கோலியாத்தை பற்றி அடிச்சார்ல, அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இத்தினூண்டு இருந்த, ஆனால் நீ கீஸ் எவ்வளோ அழகாக வாசிச்ச தெரியுமா? கார்ட்ஸ் பிடிக்கிறதாகட்டும், லீட்ஸ் வாசிக்கிறதாகட்டும், ஆன் கேமரா மட்டும் இல்லை, ஆஃப் கேமராவில் ரிஹர்சல் கூட ஒரு விஷயம் இருக்குது ஜூலி. அதாவது ஒரு கொயர் மாஸ்டர் கரெக்ஷன் சொல்லும் பொழுது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அது கீஸ் கொடுப்பாங்க. இந்த பையன் அதை அழகாக பண்ணான். நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். நீ பெரியாலாம் வருவேன். உண்மையிலே தாவீது மாதிரி அழகழகான பாடல் நீ கொடுப்பேன்னு நான் பாராட்டுறேன். ஜூலி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? 4 பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம நிகழ்ச்சிக்கு குழந்தைகளாம் இன்னைக்கு தேவதைகள் மாதிரி வந்து பரமனை புகழ்ந்து 4 பாடல்கள் ரொம்ப அருமையாக பாடின கோவை மறை மாவட்டம் கரூர் புனித குழந்தை தெரசம்மாள் ஆலயம் ஜூனியர் கொயர் இவங்க எல்லாத்துக்குமே அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவங்க ஓனாக எழுதின சாங்கு, அது இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ண சாங்குன்னு குழந்தைகளோட ரொம்ப அழகாக போச்சு இந்த எபிசோட். இன்னும் யார் யார் எப்படிப்பட்ட பாடல்களோட வரப்போகிறாங்கன்னு உங்களோட சேர்ந்து நானும் காத்துட்டு இருக்க போகிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம். நான் உயிர் வாழ்ந்திடும் ஒவ்வொரு நாள்